ரஜினிகாந்த் குசேலன் படத்துக்கு அப்புறமா லால்சலாம் படத்துல மீண்டும் சிறப்பு தோற்றத்துல நடிச்சிருக்காரு. இக்கத்தில் நடக்கும் அரசியல் பற்றியும் அரசியல் பற்றியும் பேசும் படமாக லால்சலாம் படம் அமைந்திருக்கு. இப்படி ஒரு கதைக்களத்தில் உருவான படத்தில் ரஜினி முக்கிய தோற்றத்துல நடிச்சிருக்கிறதுனால இந்த படம் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். மேலும் AR ரஹ்மானோட இசையில வெளியான பாடல்களும் படத்தோட ட்ரெய்லரும் படம் மீதான எதிர்பார்ப்பை இன்னமுமே அதிகப்படுத்தி இருக்கு. இதன் காரணமாக இந்த படத்தோட ஃப்ரீ பிசினஸும் அமோகமாக நடந்திருக்கு. அருமையான கதைகளும் அசத்தலான நடிப்பு இந்த படத்துல பல ஹைலைட்டான விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு. மேலும் இந்த படத்தோட முதல் பாதியில ரஜினி 15 நிமிடங்கள் தான் வருவார் என்றும் இரண்டாவது பாதியில் கிட்டத்தட்ட 40 நிமிடங்கள் வருவார் எனவும் தெரிவிச்சிருந்தாங்க. இதுவரை படம் பார்த்த பெரும்பாலானோர் படத்துக்கான பாசிட்டிவான விமர்சனங்களையே கொடுத்திருக்காங்க. இந்த படம் முதல் நாள்ல எவ்வளவு வசூல் செய்யும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இதன்படி முதல் நாள்ல மட்டும் படம் 8 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த படம் 100 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ்லயும் இணையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில லால்சலாம் திரைப்படம் வெளியாகி இருக்கும் நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னோட வாழ்த்துக்களை தனது மகளுக்கு தெரிவிச்சிருக்காரு. இவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு என் அன்பு சலாம். உங்களுடைய லால்சலாம் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்னு பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவு தற்பொழுது இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது. பலரும் லால்சலாம் திரைப்படம் வெற்றி அடைய ஐஸ்வர்யாவுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க.